ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? திஸ் இஸ் கார்த்தி. ஐம் ஸோ ஹாப்பி டு வெல்கம் யூ ஆல் டு another வீடியோ. ஸோ நான் டேரெக்டாக பேசணும்னு தான் நினச்சேன். பட் என் மாமியார் வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. டிவி ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க. பட் அவங்களோட ஒரே பொழுதுபோக்கையும் நான் கெடுக்க விரும்பலை. ஸோ அதனால் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் ரெசிபியும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ரேமன் நூடுல் போல், ரேமன் ஸ்டைல் நூடுல் போல் எப்படி வேணால் சொல்லலாம். ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம பண்ண போகிறோம். I sometimes identify myself as Vinay Thandi Varuvaya Jessie because she has this love-hate relationship with Karthik. அதே மாதிரி I do have my own love-hate relationship with my Karthik. என் கார்த்திக் யாருன்னா என் கிச்சனை தான் சொன்னேன். பிகாஸ் சம்டைம்ஸ் நமக்கு we all can relate to this நினைக்கிறேன். நமக்கு ரொம்ப பிடிச்சி சமைப்போம், சம்டைம்ஸ் சமைக்கவே பிடிக்காது, சம்டைம்ஸ் வந்து சமைக்கணுமேனு சமைப்போம். நம்ம ஹார்மோன்ஸா இல்லை என்னன்னே தெரியல, நமக்கு வந்து இந்த ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இன்றைக்கி வந்து ஐ ரியலி லவ் குக்கிங். ஒரு ஆர்ட் மாதிரி, ஒரு தெரப்பி மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து ஒரு ராமன் ஸ்டைல் நூடுல் பவுல் வந்து செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். கம்ப்ளீட்லி வெஜ் பண்ணணும்னு நினச்சேன். ப்ரோட்டீனுக்கு வந்து நீங்கள் பன்னீருக்கு பதிலாக சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் புரோட்டாசி மாதம் இல்லை, ஸோ அதனால் நான் சிக்கன் ஆட் பண்ணியிருப்பேன். இது என் அம்மா பார்ப்பாங்க வீடியோ, ஸோ அதனால் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் என்னென்ன வெஜ்ஜஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். அதோட மெஷர்மெண்ட்ஸும் இருக்குது. ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் அதோட ரெசிபி கம்ப்ளீட்டாக இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ரேமன் நூடுல் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அந்த சாப் பண்ணுற ப்ராசஸ், கட் பண்ணுற ப்ராசஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குமே தவிர குக் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக. யாராவது வெட்டியாக உட்காந்து டிவியோ ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட சாப் பண்ணுறது கொடுத்துருங்க. நீங்கள் வந்து குக் பண்ணுற ஒர்க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேலன்ஸ் தான் இருக்கும். ஒருத்தரே நிறைய வேலை பண்ணுற மாதிரி இருக்காது. நம்ம இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட்டில் இருக்கோம். ப்ராத் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சூடான அப்புறமா லைட்டாக ஒரு ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த ஜிஞ்சர், கார்லிக் அதெல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் நல்லா வணங்கினதுக்கப்புறமா மீதி பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட். ஒரு க்ரீமி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட ப்ராத்க்கு.
அதுக்கப்புறம் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நமக்கு ஆப்பிள். என்னடா ஆப்பிளான்னு பார்க்காதீங்க, ஆப்பிள் தான். நிறைய ரெசிபீஸில் ஆப்பிள் சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் ஒரு ரெசிபியில் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்கின் வந்து பீல் பண்ணாமல் போடுங்கன்னு அந்த ரெசிபியில் சொல்லியிருந்தாங்க. பட் எவ்வளோ ஆர்கானிக்காக வாங்கினாலும் வந்து நமக்கு அது நம்ப முடியல. அதனால ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு நான் போட்டுக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் குக் ஆன உடனே இதில் ஒரு 3 cups ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 45 minutes கிட்ட நம்ம வந்து இதை ஸ்லோ குக் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த ப்ராத்தோட ஃப்ளேவர் டெக்ஸ்டர்லாம் ரொம்ப நல்லா வரும். இப்போ நான் ப்ராக்கலி வந்து பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிறேன் சுடு தண்ணியில். இதெல்லாம் டாப்பிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது. பன்னீருக்கு நான் வந்து சோயா சாஸ், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், லைட்டாக சால்ட்டு அதெல்லாம் ஆட் பண்ணி மைல்டாக ஆயில் போர் பண்ணி வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சேன். நான் வந்து ஏர் ஃப்ரையர் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். ஏர் ஃப்ரையர் இல்லை அப்படின்னா நார்மலாக கடாயிலே நீங்கள் ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் டக்குன்னு வந்து குக் ஆகிடும். ஸோ பிரச்சனை இல்லை. நான் வந்து 140 degree Celsius 15 minutesக்கு வச்சுக்கிறேன். எனக்கு அதுவே போதும், குக் ஆகிடும். 이제야 진짜 첫사랑을 만난 것 같아. 사랑해, 내겐 너 하나뿐이야. 아직도 생각나. 착한 얼굴에 낮은 목소리 첫눈에 반했어. 늘 바래왔었던 꿈속에 네가 바다 끝에 있어도 날 만나러 가. இப்போ பனீரும் ரெடி ஆகிடுச்சு, ப்ராத்தும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ப்ராத்தை வந்து 45 minutes குக் ஆன அப்புறமா அதை எடுத்து நல்லா வடிகட்டி ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. சால்ட் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் எடுத்து அதை வறுத்து எடுத்து ஓரமாக வச்சிடுறேன். நூடுல் இப்போ கரெக்டாக வேக வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 7 to 10 minutes என்னோடய நூடுல் வேகணும். உங்கள் நூடுல் டைம் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து 1 cup ஆஃப் ஆயில் எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா சில்லி ஆயில் பண்ணுறதுக்கு. அப்புறம் அதோட வந்து 1 cup ஆஃப் ஆனியன், பட்டை, லவங்கம், கிராம்பு, அதுக்கப்புறம் பே லீஃப், பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்கள்ல அது, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் அதெல்லாம் போட்டு அந்த ஆயிலை வந்து நம்ம ஃப்ளேவர் ஆக்கிறதுக்காக இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த ஆயிலை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டு நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ சில்லி ஆயில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஜிஞ்சர், கார்லிக், சில்லி ஃப்ளேக்ஸ், சில்லி பவுடர் அதெல்லாம் போட்டு, அப்புறம் செசமி சீட்ஸ் இருக்குல்ல, எள்ளு, அதையும் போட்டு லைட்டாக வந்து சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அதோட இந்த ஆயிலை வந்து லைட்டாக வடிகட்டிட்டு ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த ஆயில் நல்லா சூடாக இருக்கும் போது ஊற்றணும். நான் சூடு கம்மியாக இருக்கும் போது ஊற்றிட்டேன்.
கேக்குதா? ஏய், நீ பதில் என்ன சொல்ல வர? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye. Have a good day all.